ஓகே, இது நம்மளோட கேம் சேஞ்சர் சீரீஸ்ல முதலாவது வீடியோ. பாருங்க, என்ன சொல்லுவோம், ஜாதாயின் ஒரு முக்கோணி ஏபிசி வழக்கமான குறியீட்டு ஏ சக பி சக சி தர ஏ சக பி சய சி சமன் ஏபிஏ. இப்ப என்ன தரவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏ சக பி சக சி, அடுத்தது ஏ சக பி சய சி சமன் ஏபி எனி, சமன் ஏபி எனி. கோணம் ஏசிபிஐ காண்க, கோணம் ஏசிபிஐ காண்க. ரைட், மற்ற என்னன்னு சொன்னா கேள்வியில வந்து என்ன சொல்லுவோம், பிடிஎஃப்கான லிங்கு, மற்றது இது சம்பந்தமான மற்ற தகவல்கள், நம்ம அடுத்தடுத்த சீரீஸுக்கான பிடிஎஃப்கள் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க அதை பார்த்துக்கணும். அதுக்கான கண்டென்ட்கள் அதுல நம்மளோட அது பப்ளிஷ் பண்ணப்படுற சேனல்கள், நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கணும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், ஏ சக பி சக சி தர ஏ சக பி சய சி சமன் ஏபிஏ. கோணம் ஏசிபிஐ காணுங்க. அப்ப இதை வந்து சிம்பிளான அடைப்பு நீக்கின டெக்னிக். அப்படி ஏ சக பி முழுவதின் வர்க்கம் சய சி வர்க்கம் சமன் ஏபி என்று. இது இவ்வளவுத்தையும் எக்ஸ் என்று நினைச்சுக்கொள்வோம். எக்ஸ் பிளஸ் ஒய் இது இவ்வளவு என்ன எக்ஸ் என்று நினைச்சுக்கொள்ளலாம். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய், அப்ப எக்ஸ் ஆக ஒய் எக்ஸ் ஐ ஒய் என்றால் எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம். எனவே இதுக்கான விரிவொருக்கா பார்த்தோம் என்றால் ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் மைனஸ் சி வர்க்கம் சமன் ஏபி. அப்ப இதுக்குள்ள நம்மளுக்கு அந்த கொஸ்ட்ரூன்ற வடிவம் தெரிய வேண்டும். ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சய சி வர்க்கம் சய ஏபி, இது தெரியும். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த வடிவத்தை கொண்டு வரலாம் தானே, ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சய சி வர்க்கம். இங்க இருக்கிற 2ab இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா சய ஏபி என்று வரும். இங்க ஒரு ஏபி இருக்கு, இங்க 2ab இந்த பக்கம் வந்து கழிப்பட்டா சய ஏபி. எனவே ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சய சி வர்க்கம் நம்ம கொஸ்விதிக்கான சமன்பாடு உருவாக்கணும் என்றால் இதன் கீழ் ஒரு 2ab வர வேண்டும். சமனுக்கு இந்த பக்கமும் சய ஏபி, அதன் கீழ் 2ab போட்டு. இது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த முக்கோணியில கோணம் சி, கோணம் சிக்கான கொஸ்விதி சமன்பாடாக இருக்கு. அதாவது கொஸ் சி சமன் மைனஸ் அரை. கொஸ் சி சமன் மைனஸ் அரை என்றால் சி வந்து ஒரு முக்கோணத்தினுள் இருக்கிற கோணம் என்றதால சி சமன் 2π/3. அதாவது அவங்க கேட்கிற வடிவம் என்ன, ஏ சி பி, இந்த சி கோணத்தை பற்றி கேட்கிறாங்க. ஏசிபி கோணம் சமன் என்ன பாருங்க, 2π/3. அப்ப இது முதலாவது ஸ்ட்ரக்சர். இரண்டாவது ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இரண்டாவது ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்கன்னா, கணித தொகுத்தறிவு முறையை பயன்படுத்தி 13 எண்ணாம் அடுக்கு 6 எண்சை ஓராம் அடுக்கு ஆனது 7 மடங்காகும் என காட்டுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவது கேள்வி, 13 எண்ணாம் அடுக்கு 6 எண்சை ஓராம் அடுக்கு ஆனது 7 மடங்காகும் என காட்டுங்க. நான் இதுக்கு இந்த கோவையை வந்து ஒவ்வொரு தரம் திரும்ப திரும்ப எழுதுறத தவிர்க்கிறதுக்கு f of n சமன் எண்க. இந்த கோவை சமன் என்ன, f of n என்ற ஒரு பிரதியீடு எடுத்துக்கொள்ளும். அதாவது n சமன் 1 ஆகும் போது கணித தொகுத்தறிவு முறையில முதலாவது ஸ்டெப் என்ன, மிக குறைந்த நேர் முழு எண்ணுக்கு இதை வந்து என்ன சொல்லுவோம், இந்த முடிவு உண்மை, இந்த முடிவுண்டா இங்க முடிவுன்றது என்ன, இது 7 மடங்கு என்ற அந்த முடிவு உண்மை என்றதை நம்ம சொல்றோம். அப்ப இங்க n சமன் 1 ஆகுனா அப்படி f of 1 சமன் 13 ஓராம் அடுக்கு சக 6 0ஆம் அடுக்கு விட 14 என்று வரும். இது அப்படியே விடுறதில்ல, ரைட், அப்படியே எழுதி விடுறதில்ல. இதை வந்து 7 தர 2 என்று எழுதக்கூடதான் அவங்க சொல்ற அந்த முடிவுக்கு ஏற்றது போல நம்ம இங்க என்ன ஒரு கணித கோவையை சொல்றோம். அப்படி f of 1 எனக்கு பதிலாக 1 இதுல பிரதியிடும் போது அது 7 தர 2, அப்ப 7 2 மடங்கு வருது. அப்ப n சமன் 1க்கும் இதுக்கு முடிவு உண்மை.
ரைட், முடிவு உண்மை. ரைட், என்ன முடிவு? இது என்ற மடங்குகள். அடுத்தது ஒரு கே என்றது கே பிலாங்ஸ் டு செட் பிளஸ் இட். கே என்றது ஒரு நேர் முழுவெண்ணாக இருக்கும் போது ரைட், n சமன் k-க்கு முடிவு உண்மை என்று, முடிவு உண்மை என்று. அப்ப இப்படி ஒரு எடுகோள் என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப n சமன் k-க்கு முடிவு உண்மை என்று ஒரு எடுகோள் எடுத்துக்கொள்வோம். அப்ப f of k சமன், அதாவது 13 k-ஆம் அடுக்கு சக 6 k ஓராம் அடுக்கு சமன் ரைட் 7 லாம்டா. அதாவது லாம்டாட ஒரு மடங்கட்டு தான் நம்ம சொல்லணும். அப்ப லாம்டாட ஒரு மடங்கட்டு சொன்னா இங்கு லாம்டா 7 ஒரு மடங்கட்டு சொல்ல வேண்டும். அப்ப நான் அதை எப்படி சொல்லியிருக்கேன்? 7 லாம்டான்னு சொல்றேன். 7 ஒரு மடங்கட்டு சொல்ல வேண்டும். அப்ப முடிவு உண்மை என்கண்டா இந்த எடுகோளை நம்ம எப்படி எழுதுறது? 7 ஒரு மடங்கண்டு எழுதுறோம். இங்க லாம்டா வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு முழுவெண்ணாக இருக்கணும். ரைட், இப்ப லாம்டா பிலாங்ஸ் டு செட் ஆக இருக்கு. இப்ப இதை பொறுத்தவரையில இது ரெண்டும் நேர்பெருமானம் என்றதால இதை நம்ம செட் பிளஸ் என்று சொன்னால் கூட இந்த பிழை இல்லை. கட்டாயம் அது செட் பிளஸ் தான் இருக்கு, நேர் முழுவெண்ணா தான் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து என்ன நேர்பெருமானம் என்றதால. ரைட், இல்ல நீங்க வந்து என்ன சொல்லுங்க, அவங்க கேள்வியில கேட்ட விஷயம் ஒரு மடங்கு சொன்னா கட்டாயம் செட் பிளஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. செட் ரெண்டு போட்டாலும் சரி, அல்ல செட் பிளஸ் ரெண்டு போட்டா இன்னும் டீடைலா இருக்கும், அதுவும் சரி. இங்க n7 k-க்கு முடிவு உண்மை என்க இதை எடுத்துக்கொண்டோம். n7 k plus 1 இருக்கும். n7 k plus 1 இருக்கும். என்ன சொல்றோம்? f of k சக 1, f of k சக 1 உங்களுக்கு எப்படி 13 k சக 1, 13 k சக 1 ரைட். 6 k சக 1 சய 1, அதாவது 13 k தர 13. 13 k சக 1 சொன்னீங்க, 13 k தர 13. இதை நான் எப்படி சொல்லலாம்? 6 k-ஆம் அடுக்கு. இதை வந்து எப்படி சொல்றோம் நம்ம? 6 k-ஆம் அடுக்கு. ரைட், இப்படி இதை நான் சொல்லிக்கொள்ளலாம். 6 k-ஆம் அடுக்குண்டா இதை நான் இப்ப இந்த முடிவு பயன்படுத்தணும். இந்த முடிவு பயன்படுத்தணும்னா எனக்கு 6 k ஓராம் அடுக்கு தான் இருக்க வேண்டும். 6 k ஓராம் அடுக்கு இருக்கணும்டா இதை நான் எப்படி எழுதலாம்? 13 தர 13 k 6 தர 6 k உண்டு என்று எழுதலாம். 6 k-ஆம் அடுக்கு 6 k உண்டு தர 6 போடக்குள்ள இந்த ஒன்று இல்லாமல் போயிடும். அடுக்கோட அடுக்குகள் கூட்டப்படக்குள்ள இல்லாமல் போயிடும். இப்ப இதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம் என்றால் 7 தர 13 k 6 தர 13 k சக 6 k உண்டு. அப்ப நம்ம இந்த முடிவு பயன்படுத்தணும்னா 6 k உண்டு 13 k இருக்க வேண்டும். அப்ப 6 k உண்டு சக 13 k எடுக்கணும்னா நான் இங்க 6 பொதுவா எடுக்கணும். அப்ப 13 தர 13 k இல்ல நம்மளா யோசிக்கணும். 13 x இருக்குண்டா எனக்கு இங்க 6 பொதுவா எடுக்கணும்னா இதை நான் 6x என்று எழுதணும். அப்ப 6 இந்த 13x எப்படி எழுதும்? 7x 6x பிரிச்சு எழுதுவோம். இந்த 6x 6 பொதுவா எடுத்திருக்கோம். அதாவது நான் x என்று கதைக்கிறது 13 k-ஆம் அடுக்க சொல்லணும். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 6 பொதுவா எடுத்தோம்னா இப்படி வரும் போகுது. சோ இது வந்து என்ன? 7 தர 13 k-ஆம் அடுக்கு 6 தர 7 லாம்டா. இந்த முடிவின்படி நம்ம என்ன சொல்லலாம்? ரிசல்ட் 1 R1 இலிருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? 13 k 6 k ஒன்று சொன்னா அது வந்து என்ன? 7 லாம்டா. 6 தர 7 லாம்டா. இப்ப 7 பொதுவா எடுத்துக்கொண்டோம் என்றால் 13 k சக இங்க 6 லாம்டா. லாம்டா என்றது ஒரு நேர் முழுவன் அல்லது வந்து என்ன முழுவன் என்று சொல்லலாம். அப்ப 6 லாம்டா ஒரு உங்களுக்கு முழுவெண்ணாக இருக்க போகுது. 13 k-ஆம் அடுக்குன்றது ஒரு முழுவெண்ணாக இருக்க போகுது. அதாவது 13 k சக 6 லாம்டா பிலாங்ஸ் டு செட் பிளஸ் ஆக இருக்கு. அதாவது 13 k சக 6 லாம்டா என்பது ஒரு நேர் முழுவெண்ணாக இருக்கும். முழுவன் அங்க அதான் முக்கியம். அப்ப முழுவெண்ணாக இருக்கும். எனவே f of k plus 1 முடிவு உண்மை. என்னது? என்ன முடிவு? ஒரு மடங்கு 7 ஒரு மடங்கு காட்ட வேண்டும். அதை காட்டிட்டேன். அப்ப என்ன சொல்லணும்? கீழே ஒரு வசனம் சொல்லணும். என்னது? வழக்கமா எழுதுற அந்த வசனம் n7 ஒன்றுக்கும் முடிவு உண்மை என காட்டப்பட்டுள்ளது.
ரைட். என் சமன் ஒன்றுக்கு முடிவு உண்மை என காட்டப்பட்டுள்ளது. ரைட். என் சமன் கேக்கு முடிவு உண்மை என கொண்டு என் சமன் கே சக ஒன்றுக்கு முடிவு உண்மை என காட்டப்பட்டுள்ளது. எனவே கணித தொகுத்தறிவு முறைப்படி எல்லா என்ன சொல்லுவோம் நேர் முழுவெண்களுக்கு, முக்கியமான விஷயம் நேர் முழுவெண்களுக்கு தான் தியரி. கணித தொகுத்தறிவு முறையில நேர் முழுவெண்கள். எனவே கணித தொகுத்தறிவு முறைப்படி எல்லா நேர் நிறை எண்களுக்கும் முடிவு உண்மையாகும். ரைட். இப்ப இதுக்கான மார்க்ஸ்களை பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரக்சருக்கான மார்க்ஸ் வந்து என்ன சொல்லணும் 25. இப்ப 25 மார்க்ஸ் சொன்னா நீங்க இந்த இவ்வளவு விஷயமும் சரியா செய்து வந்து அப்ப அங்க எப்படி மார்க்ஸ் பிரியுமெண்டா முதலாவது இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வரும் மார்க்கிங். ரைட். அடுத்தது இந்த எடுகோல் காட்டுறதுக்கு, இந்த எடுகோல் எடுத்து சரியான எடுகோலை சொல்றதுக்கு இங்க ஒரு 5 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த சுருக்கள் என் சமன் கேச ஒன்றுக்கான சுருக்கள், இந்த சுருக்களுக்கு வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு 10 மார்க்ஸ் வரும். இது இவ்வளவும் சரியாக இருந்தால் கடைசியில் அந்த வசனத்துக்கு ஒரு 5 மார்க்ஸ் வரும். இதுதான் இதுக்கான மார்க்கிங் பேட்டர்னா இருக்கு. சோ இதை நீங்க பழகிக்கொள்ளணும். இங்க வந்து என்ன சொல்லணும் இங்க 25 மார்க்ஸ் அது கேள்விக்கு ஏற்றது போல பிரியும். ரைட். அப்ப முக்கியமான இடங்கள்னு சொன்னா இங்க கொஸ்வீதிக்கான சமன்பாடு நம்ம பாவிச்சது. ரைட். அதுக்கு பிறகு அடைப்பு நீக்கிறது, இந்த சுருக்கல் டெக்னிக், இந்த சயாரையில இருந்து விடையெடுத்தது, இந்த விஷயங்கள். ரைட். ஓகே. இப்ப இதோட இசை கல்வியை பார்க்கணும். அடுத்தது இசை கல்வி. இசை கல்வியை பாருங்க என்ன சொல்றாங்க. y சமன். அப்ப இங்க வந்து என்ன சொல்லணும் y சமன் இசை கல்வியில ஏ பகுதி e to the power minus tan x. y சமன் e to the power minus tan x. இனி dy over dx எனவும் d வர்க்கம் by over dx வர்க்கம் எனவும் காட்டுகிறது. இங்க dy over dx அப்ப x குறித்து வகையிட்டம் என்றால் ரைட் எப்படி வருவீங்க e to the power minus tan x என்றால் வகையீடு e to the power minus tan x அப்படியே வரும். திரும்ப இந்த மைனஸ் tan x வகையீடான மைனஸ் இந்த tan x வகையீடானது என்ன வரும் பாருங்க, அந்த மைனஸ் அப்படியே வரும். tan x வகையிட்டம் என்று சொன்னால் sec வர்க்கம் x என்று வரும். இப்ப காட்டு சொன்ன விடை இருக்கா பார்ப்போம். காட்டு சொன்ன விடையில என்ன இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்காங்க. e to the power minus tan x க்கு பதிலாக y போடலாம். அவங்க விடை வந்து என்ன சொல்லணும் ln y ல கொண்டு வராங்க. காட்டு சொன்ன விடை ln y ல இருக்கு. இப்ப y சமன் e to the power minus tan x என்றால் ரெண்டு பக்கம் ln எடுக்கும் போது e to the power y சமன் e to the power minus tan x ல ரெண்டு பக்கம் ln எடுக்கும் போது என்ன வரும் ln y ln e to the power minus tan x என்று வரும். இங்க அடுக்கு மடக்கைக்குள்ள அடுக்கு இருக்கும் போது அந்த அடுக்கு முன்னுக்கு பெருக்கமா மாறும் மைனஸ் tan x. ரைட். தர ln e என்று வரும். ரைட். ln e என்று சொன்னால் 1, ln e என்று சொன்னால் 1. அப்ப ln y வந்து மைனஸ் tan x, ln e என்பது ln என்றது தெரியும் தானே உங்களுக்கு, மடக்கை என்ன அடிய கொண்ட மடக்கை. அப்ப ln e என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வரும் log e e, இது வந்து என்ன சொல்லுவோம் 1. எனவே tan x என்பது tan x சமன் ரைட் மைனஸ் ln y இப்படி இருக்கு. அப்ப tan x வந்து மைனஸ் ln y, இது வந்து e to the power மைனஸ் tan x க்கு பதிலாக y போட்டோம். இங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. ரைட். sec வர்க்கம் x க்கு பதிலாக 1 சக tan வர்க்கம் x என்று இருக்கு. எனவே மைனஸ் y 1 சக tan வர்க்கம் x, 1 சக tan வர்க்கம் x என்று சொன்னால் இது ln y முழுவதின் வர்க்கம். எனவே dy over dx சக y 1 சக ln y முழுவதின் வர்க்கம் சமன் 0. இதுதான் அவங்க முதலாவது காட்டு சொன்ன விஷயம். அடுத்தது என்ன கேட்கிறாங்கன்னா திரும்ப d வர்க்கம் by over dx வர்க்கம் கேட்கிறாங்க. இப்ப d வர்க்கம் by over dx வர்க்கம் என்று சொல்றாங்க. இது ரிசல்ட் 1 r1 என்று வைப்போம். r1 x குறித்து வகையிடு
R1 x குறித்து வகையிடு d வர்க்கம் y ஓவர் dx வர்க்கம் சமம் y தர இது ஜூ தர v ல வகையிட வேணும். இது ஜூ, இது v. அப்ப ஜூவை வச்சுட்டு v வகையிடுவோம். ஒன்றின் வகையீடு 0. ln y முழுவதின் வர்க்கம் அதன் வகையீடு என்றால் 2 தர ln y தர இங்க அடுக்கு முன்னுக்கு வந்தது, அடுக்குல இருந்து ஒன்று கழிப்பட்டது. இப்ப அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ln y ல வகையீடு பாத்தீங்கன்னா 1 இன் கீழ் y. அப்ப ln y அந்த பிராக்கெட்டுக்குள்ள ln y இருக்கு. ln இன் வகையீடு தான் 1 இன் கீழ் y. இதோட சேர்த்து உங்களுக்கு மேலதிகமா என்ன வரணும்? dy over dx வர வேண்டும். சமன் சமனில் சக. இப்ப வந்து என்ன சொல்லுவோம்? y வச்சுட்டு இந்த பிராக்கெட்டை தான் வகையிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த பிராக்கெட்டை வச்சுட்டு y வகையிடுவோம். இங்க எப்படி வரும் பாருங்க. இந்த பிராக்கெட்டை வச்சுட்டு இந்த y வகையிட்டோம் என்றால் dy over dx தர 1 சக ln y முழுவதன் வர்க்கம் சமன் 0. இப்ப இது ரெண்டுலயும் இருந்து dy over dx நம்ம பொதுவாக எடுக்க முடியும். இது இரண்டிலும் இருந்து dy over dx பொதுவாக எடுக்க முடியும். d வர்க்கம் y over dx வர்க்கம். இந்த dy over dx பொதுவாக எடுத்தா dy over dx பொதுவாக எடுக்கப்பட்டா இங்க என்ன நடக்கும்? இந்த y-யும் சுருக்கப்படும். ரைட்? இந்த 0 போயிடும், இந்த y-யும் சுருக்கப்படும். dy over dx வெளியில் எடுத்துட்டா 2 ln y பிளஸ் 1 சக ln y முழுவதின் வர்க்கம் சமன் 0. எனவே இங்க d வர்க்கம் y over dx வர்க்கம் சக இந்த dy over dx க்கு பதிலாக நான் இதை போடலாம் மைனஸ் y தர 1 சக ln y முழுவதின் வர்க்கம். ஏன்னா காட்டு சொன்ன விடையில என்ன இருக்குன்னு சொன்னா d வர்க்கம் y over dx வர்க்கம் மட்டும்தான் இருக்கு. சோ இந்த dy over dx க்கு பதிலாக இந்த dy over dx பிரதி எடுக்கும். மைனஸ் y தர 1 சக ln y முழுவதின் வர்க்கம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த விஷயம் இது 1, இது ln y முழுவதின் வர்க்கம், இது 2 ln y. இதை எப்படி எழுதலாமா பாருங்க. ln y சக 1 முழுவதின் வர்க்கம் சமன் 0. யோசிச்சு பாருங்க. ஒன்றின் வர்க்கம் இருக்குது, ln y முழுவதின் வர்க்கம் இருக்குது. இது இரண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்கினா 2 ln y அதுவும் இருக்குது. எனவே இந்த விரிவுக்கு பதிலாக ln y சக 1 முழுவதின் வர்க்கம். இந்த மைனஸ் சமனுக்கு இந்த பக்கம் வரும்போது d வர்க்கம் y over dx வர்க்கம் சமன் என்ன வடிவத்தில் எதிர்பார்க்கிறாங்க? y தர இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பிளஸ் ஆயிடும். y தர 1 சக ln y முழுவதின் வர்க்கம் இங்க 1 சக ln y முழுவதின் வர்க்கம். 1 சக ln y இன் வர்க்கம், அடுத்தது 1 சக ln y முழுவதின் வர்க்கம். இதுதான் இந்த விஷயம். இப்ப இப்படியான கேள்விகள் எஸ்ஐல வராதுன்னு சொல்லிடாதுங்க. 2011க்கு முதல் வந்திருக்கு. 2011க்கு பிறகும் 2015ஆம் ஆண்டு எஸ்ஐல இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப எஸ்ஐல வகையீட்டின் பிரிவு மட்டும்தான் வரும் என்று சொல்லிடாது. ரைட்? வகையீடும் வரலாம். ஏண்டா 2011க்கு பிறகு நியூஸ் லெவல்ஸ்லயே வந்திருக்கு. இப்ப கேள்வியில பி பகுதியை பார்க்கலாம். வரைவுகள் பகுதி. வரைவுகள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னால் f of x சமம் xஐ 1 முழுவதின் வர்க்கம் அதற்கு 4x வர்க்கம் sin 4x வர்க்கம் sin f of x இனி மட்டி x வந்து not equal அரை. மட்டி x என்பது not equal அரை என்றால் அதாவது x என்பது பிளஸ் ஓ மைனஸ் அரை இரண்டுக்கும் சமன் இல்லை என்றதுதான் அதன் அர்த்தம். ஓகே, f dash x என காட்டுது. அப்ப வகையீடு பகுதி f dash x சமன் எப்படி வரப்போகுது? ஜூ இன்கு v ல செய்வேன்.
2 தர xi 1 தர 4x வர்க்கம் sin 1 மைனஸ் 4x வர்க்கம் sin 1 வகையீடு 8x இன்டு xi 1 முழுவதின் வர்க்கம். இங்க முழுவதின் கீழ் 4x வர்க்கம் sin 1 முழுவதின் வர்க்கம் f dash x. இப்ப நம்ம மேலே இந்த தொகுதியில 2 தர xi 1 பொதுவாக எடுத்துக்கொண்டால் 2 தர xi 1 பொதுவாக எடுக்கப்பட்டால் பிராக்கெட்டுக்குள்ள 4x வர்க்கம் sin 1 மைனஸ் 2 xi 1 வெளியில எடுத்துட்டோம். அப்ப 2 எடுத்துட்டோம்னா 4 ரைட். x இன்டு xi 1 முழுவதின் வர்க்கம் முழுவதின் கீழ் 4x வர்க்கம் sin 1 முழுவதின் வர்க்கம். எனவே இங்க 2 தர xi 1 4x வர்க்கம் sin 4x வர்க்கம் கழிபட்டு போகும். ரைட். சாரி, இடத்துல வர்க்கம் வராது, அந்த xi வந்து நம்ம வெளியில எடுத்துட்டவே. அப்ப 4x வர்க்கம் sin 4x வர்க்கம் இங்க கழிபட்டு போகும். மைனஸ் தர மைனஸ் பிளஸ் ஆகும். எனவே 4x மைனஸ் 1 முழுவதின் கீழ் ரைட். இங்க எப்படி வருது 4x வர்க்கம் sin 1 முழுவதின் வர்க்கம். அப்ப இங்க காட்டு சொன்ன விடை வந்து என்ன சொல்லுவோம், இந்த வடிவத்துல இருக்கு. ஓகே, அப்ப f of x இப்படி இருக்குமாக இருந்தால் இங்க f dash x ஆனது இதால தரப்படுது 2 தர xi 1 ரைட். இங்க 4xi 1 முழுவதின் கீழ் 4x வர்க்கம் sin 1 முழுவதின் வர்க்கம். இப்ப எனக்கு காட்டுது. அப்ப அந்த விஷயம் காட்டிட்டா காட்டின ஸ்டெப்ஸுகள் உங்களுக்கு தெரியுதானே, எப்படி செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரியுதானே. இப்போ நான் இந்த விஷயத்தை அனுப்பிச்சிருக்கேன். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா அணுகு கோடுகளின் சமன்பாடுகளை எழுதுக. y சமன் f of x இன் வரைவை பரும்படியாக வரைக. திரும்பப்புள்ளிகளின் ஆள்கூறுகளை காட்டுக. அப்ப இவ்வளவுதான் அந்த விஷயம். இப்போ முதலாவது நிலைக்குத்து அணுகு கோட்டுக்கு நிலைக்குத்து அணுகு கோட்டுக்கு அணுகு கோடு நிலைக்குத்து அணுகு கோடு எதால தரப்படும், ஒரு சார்பு ஒன்று தரப்பட்டு இருக்கு. அதுல நிலைக்குத்து அணுகு கோடுன்றது அதுல பகுதி சார்பு 0க்கு சமப்படுத்தினா 4x வர்க்கம் sin 1 சமன் 0. இதிலிருந்து x வர்க்கம் சமன் 1 எனவே x சமன் அரை x சமன் மைனஸ் அரை. இது அவற்றின் நிலைக்குத்து அணுகு கோடுகளாக இருக்கு. அடுத்தது கிடை அணுகு கோடு. கிடை அணுகு கோடு கிடை அணுகு கோடு. கிடை அணுகு கோடுகள் x ஆனது பிளஸ் முடிவிலி மைனஸ் முடிவிலி இரண்டையும் நோக்கி போகும்போது சார்பு எடுக்கிற பெருமானம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிடை அணுகோடு. சார்பு எந்த பெருமானத்தை நெருங்கும், அதாவது லிமிட். x tends to பிளஸ் அல்லது மைனஸ் முடிவிலி, x ஆனது பிளஸ் அல்லது மைனஸ் முடிவிலியை நோக்கி போகும்போது xi 1 முழுவதின் வர்க்கம் சார்பு எடுக்கிற பெருமானம் 4x வர்க்கம் sin 1. எனவே y சமன் லிமிட் தொகுதியில இருந்து உயர் அடுக்கு வெளியில் எடுத்த என்ன x வர்க்கம் வரும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருந்து x வெளியில் எடுக்கக்குள்ள இங்க வர்க்கம் இருக்கிறதால x வர்க்கம் வரும். கீழுக்கு x வர்க்கம் இருக்கு. x வர்க்கமும் சுருக்கப்படும். 1 சய 1 கீழ் x முழுவதின் வர்க்கம் கீழே 4 சய 1 கீழ் x வர்க்கம். இங்கிருந்து x வர்க்கத்தை எடுத்தால் இந்த வடிவம் கிடைக்கும். இங்கிருந்து x வெளியில் எடுக்கக்குள்ள x வர்க்கம் தான் வரும். தொகுதி பகுதியில x வர்க்கங்கள் சுருக்கப்பட்டால் இப்படி வரும். எனவே y சமன் 1 கீழ் 4 ஆக இருக்கு. இது கிடை அணுகு கோடு. இது இங்க வர கிடை அணுகு கோடு. சரிதானே? அடுத்த விஷயம் என்ன கேட்கலாம்னு சொன்னா, அடுத்தது என்ன கேட்கலாம்னா சமன்பாடுகளை எழுதுக. y சமன் f of x இன் வரைவை பரும்படியாக வரைக. பரும்படியாக வரைகிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், திரும்பற் புள்ளிகளின் ஆள்கூறுகளை காண வேண்டும்.
இங்க திரும்ப புள்ளி திரும்ப புள்ளியில் என்ன நிபந்தனை என்றால் f dash x சமன் 0. முதலாம் வகையீடு 0 இருக்கு. முதலாம் வகையீடு 0 என்றால் 2 தர x ஒன்று 4x 1 அதன் 4x வர்க்கம் 1 முழுவதும் சமன் 0. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிக் கொள்ள முடியும்? இதெல்லாம் சுருக்கி எடுத்தோம்னா x வந்து 1, அதோட x வந்து 1/4. x பெருமானம் 1 என்றால் x பெருமானம் 1 என்றால் f of 1 சமன் என்ன? 0. x வந்து 1/4 என்றால் f of 1/4 இதுல பெருமானம் எப்படி வரும் பாருங்க. 1/4 சய 1 அப்ப சய 3/4 1/4 சய 1 சய 3/4 முழுவதின் வர்க்கம் என்றால் 9/16 முழுவதின் 4x வர்க்கம் 4x வர்க்கம் என்று சொல்லும் போது 4 தர 1/16 சய 1. அப்ப இங்க எப்படி வரும்? 4 1/4 சய 1 என்றா சய 3/4. எனவே இதை சுருகி கொண்டோம் என்றால் விடை என்னென்று வரும்? சய 3/4 வரும். சோ f of 1/4 என்பது சய 3/4. திரும்ப புள்ளியில் x ஆல் கூறு y ஆல் கூறு கண்டிடும். இப்ப இது எப்படிப்பட்ட திரும்ப புள்ளி என்று காணும். இப்ப எப்படிப்பட்ட திரும்ப புள்ளி எங்க அதிகரிக்கும் எங்க குறையும் இந்த விஷயங்கள் பார்க்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை முதலாம் பெறுதி சோதனை. பெறுதி சோதனை பாத்தீங்கன்னா இங்க x f dash x இந்த முதலாம் பெறுதி சோதனையில இந்த அட்டவணையில வர வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் நிலைக்குத்த அணுகுகோடுகளும் அதை நிற திண்பட் புள்ளிகளின் x ஆகுங்கள். இப்ப நிலைக்குத்த அணுகுகோடுகள்னா அரை சய அரை 1 1/4. அப்ப எண்கோடுகள வரிசையில யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க அரை சய அரை அடுத்தது அரை அடுத்தது அரைக்கு முதல் 1/4 அதுக்கு அடுத்தது அரை அதுக்கு அடுத்தது 1. இங்க வந்து பார்த்தோம் என்றால் x ஆனது சய அறையை விட குறைவாகவும் சய முடிவிலிக்கும் இடையில இருக்கு. இந்த பகுதியில x ஆனது 1/4க்கும் அரைக்கும் இடையில இருக்கு. இங்க x ஆனது சய அறைக்கும் இடையில இருக்கு. இங்க x ஆனது அரைக்கும் 1/4க்கும் இடையில இருக்கு. அடுத்தது இங்க அரைக்கும் 1க்கும் இடையில இருக்கு. இங்க 1க்கும் முடிவிலிக்கும் இடையில இருக்கு. இந்த பகுதிகளில் f dash x எப்படி இருக்குது? பிளஸ் ஆயிருக்கா மைனஸ் ஆயிருக்கா ரெண்டு விஷயங்களை பார்ப்போம். அப்ப அதுக்கு இங்க எப்போதுமே வந்து என்ன சொல்றோம்? பிளஸ் தான் இருக்கு. 4x வர்க்கம் சை 1 முழுவதின் வர்க்கம் வந்தது இங்க எப்போதுமே வந்து என்ன சொல்றோம்? பிளஸ் தான் இருக்கு. ஓகே. அடுத்தது சய அறையை விட குறைவு. சய அறையை விட x பெருமானம் குறைவாக இருந்தால் ஒரு சய 1 எடுத்துக்கொள்ளும். சய 1 எடுத்துக்கொண்டால் இங்க மைனஸ் இங்க மைனஸ் 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 இங்க பிளஸ் எடுத்து சய அறைக்கும் 1/4க்கும் இடையில 0 வச்சுக்கொள்ளு. இங்க 0 போட்டோம்னா பிளஸ் இங்க 0 போட்டோம்னு சொன்னா சாரி இங்க 0 போட்டோம்னா மைனஸ் இங்க 0 போட்டோம்னா மைனஸ் மைனஸ் தர மைனஸ் பிளஸ் 1/4க்கும் அரைக்கும் இடையில 1/4க்கும் அரைக்கும் இடையில 1/4 0.25 அரை என்று சொன்னா 0.5 0.25க்கும் அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க 0.5க்கும் இடையில ஒரு 0.4 எடுத்துக்கொள்வோமா 0.4 எடுத்துக்கொள்ளும் என்றால் 0.4 சய 1 மைனஸ் 0.4 தர 4 என்றால் 1.6 சய 1 என்றால் அது பிளஸ் மைனஸ் தர பிளஸ் இங்க மைனஸ் ஆக இருக்கு. அரைக்கும் 1க்கும் இடையில் என்றால் 3/4 யோசிச்சு பாருங்க. 3/4 போட்டோம் என்றால் இங்க பிளஸ் இங்க 3/4 போட்டோம் என்றால் பிளஸ் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். சோ பிளஸ் சாரி
மூன்றின்கள் 4 சய 1 மூன்றின்கள் 4 சய 1 மைனஸ் ஆக இருக்கும். இங்க மூன்றின்கள் 4 தர 4 அப்ப 3 சய 1 சொன்னா அது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், மைனஸ் தர பிளஸ் மைனஸ். ஒன்றை விட பெரியது என்று சொன்னால் ஒரு 10 எடுத்துக்கொள்ளுங்க. இது பிளஸ், இது பிளஸ், பிளஸ் தர பிளஸ் பிளஸ். அப்ப f dash x இப்படி இருக்கும்னு சொன்னால் ரைட். இப்ப இருக்கிற ஸ்கீம் என்ன சொல்லுவோம், மார்க்கிங் ஸ்கீமின் படி நீங்க எப்படி எழுத வேண்டும் சொன்னா f of x பத்தி இங்க கதைக்க வேண்டும். f of x f dash x நேராக இருக்கும் வீச்சினும் x என்ன சொல்லுவோம், இந்த குறிப்பிட்ட ஒரு வீச்சுக்குள்ள f dash x வந்து நேராக இருந்தால் அதோட அர்த்தம் வந்து f of x அதிகரிக்குது என்ற அர்த்தம். அப்ப அது இந்த கட்டாயம் எழுதி காட்ட வேண்டும். அதிகரிக்கின்றது. அதிகரிக்கின்றது. அதே போல f dash x மைனஸ் ஆக இருந்தால் f dash x வந்து என்ன சொல்லுவோம், f dash x மைனஸ் ஆக இருந்தால் f of x குறையுது என்ற அர்த்தம். எனவே இங்க எழுத வேண்டியது குறைகின்றது. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், அதிகரிக்கின்றது என்று எழுத வேண்டும். ரைட். குறைகின்றது, ரைட், அதிகரிக்கின்றது இப்படி எழுத வேண்டும். அதோட சேர்த்து நீங்க அம்புக்குறியும் காட்ட வேண்டும். அதிகரிப்பு, குறைவு. இங்க வந்து என்ன சொல்லுவோம், குறைவு. ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், அதிகரிப்பு. அப்ப இது முதலாம் பகுதி சோதனை முடிச்சு. அப்ப முதலாம் பகுதி சோதனையில நம்ம எடுக்க போற முடிவுகள் திரும்பட் புள்ளிகள் என்ன வகையான திரும்பட் புள்ளிகள் என்றும், அதோட f of x வந்து எங்க அதிகரிக்குது எங்க குறைகின்றது. எனவே திரும்பட் புள்ளிகள் எங்க வந்து நமக்கு x சமன் 1 x சமன் 1 x சமன் 1 4 x சமன் 1 4 என்ன வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா x சமன் 1 4 என்னென்றால் அதிகரிச்சு குறையுது. அப்ப அதிகரிச்சு குறையுது என்றால் வரைவு என்ன ஷேப்ல வரும், இப்படி வார வரைவு இப்படி அதிகரிச்சுட்டே வாரது, இங்க அதிகரிச்சு இவ்விடத்துல குறைய ஆரம்பிக்கும். அதிகரிச்சு குறைவுன்னு சொன்னால் இது உயர்வு வடிவம். எனவே உயர்வு புள்ளி எங்க x பெருமானம் 1/4 x 1/4 y சய 3/4 1/4 சய 3/4 இல் உயர்வு புள்ளி. அடுத்தது இங்க வந்து என்ன சொல்லும், x பெருமானம் 1 ஆகும் போது y பெருமானம் 0. இங்க என்ன செய்யுது, குறைகின்றது. வரைவு என்ன செய்யுது, குறைஞ்சிட்டு வருகிறது. திருப்பி இந்த பாயிண்ட் x சமன் 1க்கு பிறகு அதிகரிக்குது. குறைஞ்சி என்ன சொல்லுங்க, அதிகரிக்குது என்றால் குறைவடைந்து திரும்ப அதுக்கு பிறகு f of x அதிகரிக்குது என்றால் இது என்ன வடிவமா இருக்கும், இழிவு வடிவமா இருக்கும். எனவே 1,0 இழிவு வடிவம், இழிவு புள்ளி உங்களுக்கு பரவும். அப்ப இவ்வளவு தரவு போது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், வரைபடத்தில். இப்ப நம்ம இப்ப வரைபடத்தில் ஓகே. இங்க மைனஸ் அரை இங்க எப்படி மைனஸ் அரை, அடுத்தது அரை, இங்க நிலைக்குத்தான் கொடுக்கும். கிடை அணுகோடு என்னன்னு பாத்தீங்கன்னா y சமன் 1/4 y சமன் 1/4 கிடை அணுகோடு. இப்ப வரைவு சய முடிவிலியில இருந்து வரும்போது y பெருமானம் என்ன 1/4. அதாவது x வந்து சய முடிவிலியே நெருங்கும் போது y எதை நெருங்கும்னா 1/4. இப்ப வரைவு சய முடிவில் ஒன்று கிராஃப் கூட ஒன்று பிளஸ் முடிவிலி டு மைனஸ் முடிவிலி கறிட்டு வாங்க, அல்லது மைனஸ் முடிவிலி டு பிளஸ் முடிவிலி கறிட்டு போங்க. அப்ப இங்க மைனஸ் 1/4 தொடங்கி ரைட் வரைவு ஒன்று இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம். இந்த
நெருங்குற மாதிரி தான் வரைவு போகணும். ஏன்னா வரைவு சய முடிவிலியை நோக்கி போகும்போது இங்க என்ன எக்ஸ் வந்து சய முடிவிலியை நோக்கி போகும்போது ரைட் y எடுக்கிற பெருமானம் 1/4. அப்ப எக்ஸ் பெருமானம் சய முடிவிலியா இந்த பக்கம் வரும்போது y என்று சொன்னா இந்த கிராஃப் எடுக்கிற பெருமானம் 1/4னா 1/4 நெருங்கி வரும். 1/4 நெருங்கி வரனா ஒன்று இந்த வடிவமா இருக்கலாம் அல்லது இந்த வடிவமா இருக்கலாம். இப்ப இங்க நீங்க பார்க்கணும், சய முடிவிலியில இருந்து சய அரை வரைக்கும் வரைவு அதிகரிக்க வேண்டும். அப்ப இப்படி போறதுதான் அதிகரிக்கும், இப்படி வர்றது குறைவு. எனவே இந்த வடிவம் இல்ல, வரைவு எப்படி போக வேணும், இப்படி போக வேணும். அடுத்தது இங்க மைனஸ் அரையிலிருந்து 1/4 வரைக்கும், மைனஸ் அரையிலிருந்து 1/4 வரைக்கும் என்றால் இது ஒரு நிலைக்குத்து அணுகோடு. இப்ப இங்க முடிவடைகிற வரைவு இந்த பகுதிக்குள்ள இப்ப ஆரம்பிக்க போகுது. ஒன்று அது எப்படி ஆரம்பிக்கலாம், இங்கிருந்து அணுகோட்டுக்கு அண்மையில அணுகு கோட்டுக்கு அண்மையில இருந்து இப்படி வரலாம், அல்லது இந்த அணுகோட்டுக்கு அண்மையில இருந்து இப்படி வரலாம். அப்ப ஆனா நம்மளுக்கு இங்க முடிவு சய அரைக்கும் 1/4க்கும் இடையில, சய அரைக்கும் 1/4 இங்க இடையில இருக்கிற ஒரு பெருமானம், சய அரைக்கும் 1/4க்கும் இடையில வரைவு என்ன செய்ய வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அப்ப அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி வாரது குறைவடையும். ஏன்னா இப்படி வாரது குறைவு. எனவே அதிகரிக்க வேண்டும் என்றால் சய அறையில இருந்து 1/4 வரைக்கும் அதிகரிக்கணும் என்றால் இப்படித்தான் பெற வேண்டும். இப்ப வந்து பாருங்க, 1/4 என்ன இருக்குன்னா எனக்கு உயர்வு புள்ளி இருக்கு. எங்க இருக்குன்றால் சய 3/4 உயர்வு புள்ளி இருக்கு. இப்ப 1/4 ஆகும் போது எக்ஸட பெருமானம் 1/4 ஆகும் போது வைர பெருமானம் என்ன சய 3/4 இருக்கு. எனக்கு இங்க ஒரு உயர்வு புள்ளி இருக்கு. அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுவோம், 1/4 இருந்து அரை வரைக்கும் வரைவினை செய் குறைவடையும். எனவே குறைகின்றது. இப்படி ஆரம்பிக்கிற வரைவு, இப்படி ஆரம்பிக்கிற வரைவு வந்து என்ன சொல்லணும், இங்க உயர்வடையும், இங்க ஒரு இடத்துல உயர்வடையும். உயர்வடைந்த இந்த வரைவு உடனடியாக குறைவடைய ஆரம்பிக்கும். இந்த வரைவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வார வரைக்கும் இங்க வந்து என்ன உயர்வடைஞ்சு, இங்க உயர்வடைந்து திரும்ப வந்து என்ன சொல்லுங்க, இங்க இருந்து குறைவடைய ஆரம்பிக்குது. இப்படியே வரும். இப்ப இந்த பெருமானம் என்ன பாருங்க, சய 3/4. இது வந்து என்ன 1/4. அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுவோம், அரையிலிருந்து 1 வரை, அரையிலிருந்து 1 வரைக்கும் என்ன செய்யணும், இது வந்து குறைவடைய வேண்டும். இப்போ 1ல பெருமானம் எக்ஸ் வந்து 1 சொன்னால் வைர பெருமானம் என்ன 0. அப்ப அரையிலிருந்து 1 வரைக்கும் வரைவை என்ன செய்யணும், குறைவடைய வேணும். 1ல பெருமானம் என்ன சொல்லுவோம் 0. இழிவு புள்ளி எங்க வரும் என்றால் 1,0 என்றால் 1,0 என்றால் வைர பெருமானம் 0 என்றால் எக்ஸ் அச்சில் வரும். இங்க வரைவு குறைவடையணும், அரையிலிருந்து 1 வரைக்கும் குறைவடையணும். குறைவடைஞ்சு 1ல இழிவடையும், இடத்துல இழிவடையும். இங்க இருந்து என்ன அதிகரிக்க வேண்டும். அதிகரிச்சு என்ன சொல்லணும், முடிவிலியை நோக்கி போகும்போது என்ன முடிவிலி வரைக்கும் அது அதிகரிச்சுட்டு போகணும். முடிவிலியை நெருங்கும் போது அது 1/4 என்ற பெருமானம், எக்ஸ் முடிவிலியை நெருங்கும் போது பை வந்து 1/4 என்ற பெருமானத்தை எடுக்க வேண்டும். இந்த வரைவு அதிகரிக்குது. திரும்ப முடிவிலிக்கு போகும்போது 1/4 நெருங்கு. இப்ப இவ்வளவுதான் இதுக்கான வரைவு. இந்த சார்ட்டை வச்சுக்கிறோம்னா சரி. அதுக்கு அடுத்தது என்ன கேட்கிறாங்கன்னா, அதுக்கு அடுத்த என்ன விஷயம் கேட்கிறாங்கன்னா, இதிலிருந்து y சமன் f(x) இன் வரைவை பரும்படியாக வேறு ஒரு ஆள்கூற்று தளத்தில் வரைக. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, y சமன் f(x)க்கான வரைவு நம்ம இங்க தெரியும். இதிலிருந்து வேறு ஒரு தளத்தில் y சமன் மட்டி f(x)க்கான வரைவை கேட்கலாம். y சமன் மட்டி f(x)க்கான வரைவு என்றால்
இந்த பெருமானம் அப்படிங்கிறது அப்ப வைசமன் மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் சொன்னேன். இப்ப குறிப்பிட்ட எக்ஸ் பெருமானத்துக்கு இங்க ஒரு வைப்பெருமானம் இருக்கு. அந்த வைப்பெருமானம் மைனஸ் ஆக இருந்தா இது மட்டும் போடும்போது அந்த மைனஸ் வந்து நேராக மாற்றப்படும். அதே எக்ஸ் பெருமானத்துக்கு மைனஸ் ஆக இருந்த வைப்பெருமானம் இப்ப நேராக மாற்றப்படும். அப்ப என்ன நடக்கும்? அச்சுக்கு கீழே இருக்கிற வரைவுகள் அப்படியே மேலுக்கும் அடிபடும். இந்த அச்சு பற்றி இது அப்படியே மேலுக்கும் அடிபடும். மேலுக்கு இருக்கிறது அச்சுக்கு மேல இருக்கிறது அது அப்படியே தான் இருக்க போகுது. அச்சுக்கு மேல இருக்கிற வடிவங்கள் என்றால் இங்க இந்த வடிவம் இது அப்படியே தான் இருக்க போகுது. இது அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்தது இந்த வடிவம் இந்த வடிவம் இதுவும் அப்படியே தான் இருக்க போகுது. இங்க மாறப்போற விஷயம் என்னன்னு சொன்னால் இவர் மட்டும்தான் மாறப்போறார். ரைட். இந்த பெருமானம் என்ன? இழிவு பெருமானம். இங்க இருக்கிற உயர்வு பெருமானம் சய மூன்றின்கள் 4 என்றால் இது அப்படியே மேல மடிபடும் போது இதோட ஷேப் இப்படி வரும். அப்ப அங்க அதோட இழிவு பெருமானமாக அது மாறும். இங்க உயர்வு பெருமானமா இருந்த சய மூன்றின்கள் 4 இது அப்படியே மேல மடிபடும் போது என்ன இதோட ஷேப் இப்படி வாரதால அது இழிவு பெருமானமா மாறும். இழிவு பெருமானம் என்ன? இங்க உயர்வு பெருமானம் சய மூன்றின்கள் 4 இங்க வரக்குள்ள இழிவு பெருமானம் மூன்றின்கள் 4 இருக்கும். மூன்றின்கள் 4 ஒன்றின்கள் 4க்கு மேல இருக்கு. இவ்வளவுதான் யோசனை. இங்க இருந்து வரைவு வருது. இப்ப இதுல இங்க இருக்கிற இந்த இழிவு பெருமானம் இருக்குதானே, இழிவு பெருமானம் உங்களுக்கு மூன்றின்கள் 4 இருக்கு. இது எங்க கிடைக்கும்? உங்களுக்கு ஒன்றின்கள் 4 கிடைக்கும். இப்ப இதுதான் நீங்க இங்க யோசிக்கணும். இப்ப இடத்துல ஒன்றின்கள் 4 இடத்துல மூன்றின்கள் 4 இருக்குமாண்டெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க கீற வேண்டியது பரம்படியான வரை. ஒன்றின்கள் 4க்கு மேல மூன்றின்கள் 4 இருக்கும் என்று சொன்னா போதும். ஒன்றின்கள் 4 விட மூன்றின்கள் 4 பெருசு தெரிஞ்சா போதும். அதுக்கான வரைவு ஓகே. அப்ப இதுதான் என்ன சொல்லுங்க வைசமன் எஃப் ஆஃப் எக்ஸ்ல மட்டி எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வரைவு. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இதிலிருந்து இந்த வரைவை வரைஞ்சிட்டு இதிலிருந்து e to the power minus x இன்கள் 2 x ஐ 1 முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் மட்டு 2x ஆக 1 சமன் மட்டு 2x சை 1 எனும் சமன்பாட்டின் மூலங்களின் எண்ணிக்கையை காண்க. எனும் சமன்பாட்டின் மூலங்களின் எண்ணிக்கை என்று சொன்னால் இப்ப இது வர்க்கம் இருக்கு. வர்க்கம் இருக்குன்னு சொன்னால் இங்க வர்க்கிக்கும் போது அடுக்கின் அடுக்கு இங்க e to the power minus x by 2 அதோட அடுக்கு 2 அடுக்கின் அடுக்குன்னா அடுக்குகள் பெருக்கப்படும் e to the power minus x. இது x ஐ 1 ரைட். இது வந்து என்ன வரும்? x ஐ 1 முழுவதின் வர்க்கம். இங்க எப்படி வரும் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டு 2x ஐ 1 தர மட்டு 2x ஆக 1 2 மட்டுக்கள் பெருக்கப்படுமாக இருந்தால் மட்டு a மட்டு b 2 மட்டுக்கள் பெருக்கப்படுமாக இருந்தால் மட்டு ab என்று நீங்க தாராளமா எழுதலாம். சோ இது எப்படி வரும்? 4x வர்க்கம் சை 1 இந்த மட்டு 2x சை 1 மட்டு 2x சை 1 பெருக்கப்பட்டா மட்டுக்குள்ள 4x வர்க்கம் சை 1 இது e to the power minus x ரைட். x ஐ 1 முழுவதின் வர்க்கம். எனவே இங்க எப்படி வரும்? e to the power minus x இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு e to the power x ஆக மாறும். இது x ஐ 1 முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் 4x வர்க்கம் சை 1 மட்டு பெருமானமா வரும். சரிதான். அப்ப e to the power minus x கீழே வரும்போது 1 கீழ் e to the power minus x 1 கீழ் e to the power minus x என்றால் அது e to the power x. இதை நான் எப்படி எழுதலாம் என்றா இந்த வடிவத்தை எப்படி எழுதலாம் என்றா x ஐ 1 ரைட் x ஐ 1 இன் மட்டு ரைட் அதன் கீழ் 4x வர்க்கம் சை 1 மட்டு ரைட் e to the power x. அப்ப x ஐ 1 மட்டின் வர்க்கம் x ஐ 1 வர்க்கம் என்று சொன்னா அதை நம்ம மட்டின் வர்க்கம் என்று சொல்லலாம். என்ன வர்க்கம் தானே. சோ ஒரு பிரச்சனையும் இல்லை. x ஐ 1
வர்க்கத்தை நம்ம இப்படி சொல்லலாம், மட்டு எக்ஸை ஒன்றின் வர்க்கம். இங்க இது வந்து என்ன சொல்லுவோம், மட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இது என்ன வடிவம், இது மட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி இருக்குது, அதோட மட்டு பெருமானம். அப்ப மட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லணும், என்ன இருக்கிற வடிவம் எக்ஸை ஒன்று முழுவதின் வர்க்கம் அதன்கள் 4x வர்க்கம் சை ஒன்று. இதுக்கு மட்டு போட்டு விட்டோம்டா நம்ம என்ன செய்யலாம், இது ஒரு தனியொரு மட்டு, இது ஒரு தனியொரு மட்டாக எழுதலாம். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். அதுக்கு பதிலாக நான் என்ன போடுறோம், மட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறோம் சமன் e to the power x. அப்ப நம்ம இங்க ஆன்சர் பண்ணக்குள்ள என்ன சொல்லுவோம் என்றால், நம்ம இங்க ஆன்சர் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் என்றால், y சமன் மட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், y சமன் மட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், y சமன் மட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், y சமன் e to the power x ஆகிய வரைவுகள், ரைட், ஆகிய வரைவுகள் எத்தனை இடத்துல இடைவெட்டுதோ அத்தனை எண்ணிக்கையான தீர்வுகள் இந்த சமன்பாட்டுக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், e to the power x இட வரைவு தெரியும், ரைட். அப்ப e to the power x இட வரைவு எப்படி வரும்னு சொன்னால், ரைட், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கு முதல் இது இந்த அச்சை வெற்ற புள்ளி இருக்குதானே, y அச்ச வெற்ற புள்ளி உங்களுக்கு தெரியும். y அச்ச எங்க வெட்டும் என்றால், y அச்ச எங்க வெட்டும் என்றால் x பூஜ்ஜியமாக கூட y அச்ச வெட்டும். அப்ப f of x ல x பூஜ்ஜியம் ஆகும் போது இங்க ஜோதிச்சு பாருங்க, இங்க x பூஜ்ஜியம் ஆகும் போது, இங்க x பூஜ்ஜியம் ஆகும் போது f of x பெருமானம் என்ன உங்களுக்கு, அதாவது f of பூஜ்ஜியம் என்ன வரும் என்றால், கீழே வந்து இது பூஜ்ஜியம் சயோண்டு, இங்க சயோண்டின் வர்க்கம், எனவே ஒன்றின்கள் சயோண்டு என்றால் அது சயோண்டு. அப்ப இங்க வரைவு அச்சு எங்க வெட்டி இருக்கும் என்றால், y அச்சு எங்க வெட்டி இருக்கும் என்றால் ஒன்றுல வெட்டி இருக்கு. அப்ப இங்க ஒன்றுல வெட்டு, சாரி ஒன்றுல மைனஸ் ஒன்றுல வெட்டி இருக்கு. மைனஸ் ஒன்றுல இங்க வெட்டுது என்று சொன்னால் மட்டு போடும் போது இங்க அது அச்ச வந்து ஒன்றுல வெட்டி இருக்கு. இந்த பெருமானம் 3/4, ரைட். இது அச்சை வெட்டும் புள்ளி, இது வந்து என்ன சொல்லுவோம், ஒன்றாக இருந்திருக்கு. இங்க மைனஸ் ஒன்று மட்டு போடக்குள்ள அது மேல மடிபட்டு இருக்கும். இந்த பெருமானம் என்ன ஒன்று. e to the power x வரைவு ஏன் இதை இங்க காண்றோம் என்றால், ஏன்னா e to the power x வரைவு உங்களுக்கு எப்படி போகும் என்று தெரிஞ்சிருந்தால் நீங்க இது காணணும்னு நினைச்சிருக்கீங்க. e to the power x க்கான வரைவு என்ன, y சமன் e to the power x வரைவு தெரியாட்டி தெரிஞ்சு கொள்ளணும் நீங்க, ரைட். இப்படி போகும், இது வந்து என்ன ஒன்று கூட போகும். எனவே y சமன் e to the power x க்கான வரைவு இது எப்படி வருது என்றால் இப்படி போகும். எனவே இந்த பெருமானம் என்ன ஒன்று. இது வந்து y சமன் e to the power x க்கான வரைவு, y சமன் e to the power x இன் வரைவு. அப்ப இங்க y சமன் e to the power x இன் வரைவு y சமன் மட்டு f of x இன் வரைவை ஒரு இடம், இன்னும் ஒரு இடம், இன்னும் ஒரு இடம், 3 இடங்கள்ல இடைவெட்டுவதற்கால இதுக்கு 3 மெய் தீர்வுகள் உண்டு. அப்ப இங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னா, y சமன் மட்டு f of x, y சமன் e to the power x ஆகிய வரைவுகள் 3 புள்ளிகளில் இடைவெட்டுவதனால் மேற்குறித்த சமன்பாட்டிற்கு 3 மெய் தீர்வுகள் உண்டு. சரி, 3 மெய் தீர்வுகள் உண்டு. இப்படிதான் ஆன்சர் பண்ணுங்க, ரைட். ஓகே, கேள்வியில சி பகுதியை பார்க்கலாம். ரைட், அடுத்த கேள்வியில சி பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இப்படி ஒரு படம் ஒன்று தரப்படுது. இதுல வந்து ஏஓபி ஒரு ஏஆர்ஐ இருக்கிற ஆர்ஹெச், அப்ப அது பிக்ஸ்டான ஒரு உடல் ஏஆர்ஐ இருக்கிற ஒரு ஆர்ஹெச். இதுல பிக்யூஆர்எஸ் எனும் செவ்வகம் பி எஸ் ஆகியன ஓஏ மீதும் ஆறானது வில் ஏவி மீதும் இருக்குமாறு வரையப்படுகின்றது. ஏஓஆர் கோணம் வந்து இங்க ஏஓஆர் கோணம் வந்து தீட்டான்னு சொல்றாங்க. இங்க ஏஓஆர் கோணம் தீட்டான்னு தரப்படுது. இந்த கோணம் வந்து தீட்டாண்டு தரப்படுது. ஓகே, இப்படி இருக்குமாக இருந்தா பிக்யூஆர்எஸ் இன் பரப்பு, அதாவது இப்படி ஒரு ஆரைச்சலையில இந்த ஆர் என்ற பாயிண்ட் வந்து என்ன சொல்லுவோம், மாற அதாவது இந்த செவ்வகம் மாற இந்த கோணம் தீட்டா மாறிக்கொண்டே இருக்கு. இவ்வளவுதான் ஐடியா, சரிதானே. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இங்க உருவாகுற இந்த பிக்யூஆர்எஸ் என்ற செவ்வகத்துல பரப்பு ஏ வந்து இதனால் தரப்படும் என காட்டுது. சிம்பிளான விஷயம், இங்க இந்த பிக்யூஆர்எஸ் பரப்பு ஏ வந்து இதனால தரப்படும் பிஎஸ் தர
SR. அப்ப இது ஒரு செங்கோண முக்கோணி என்றதால இது RA என்றதால இந்த நிலை RA ஆக இருக்கு A என்றதால இந்த RS சமன் என்ன வருகிறது RS என்பது நேரடியாக A sin θ. இந்த செங்கோண முக்கோணியில தீட்டாட எதிர்பக்கம் A sin θ. ரைட். இந்த OS என்பது எதால தரப்படும் என்றால் இந்த தீட்டாட இந்த செங்கோண முக்கோணியில இந்த தீட்டாட அயல் பக்கம் அதாவது A cos தீட்டாவால தரப்படும். RS SR பிரச்சனையோ RS பிரச்சனை முடிஞ்சது. நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த PS எப்படி சொல்லலாம் வேண்டாம். இந்த PS வந்து பாருங்க OS ல இருந்து OP கழிக்க வேண்டும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன தெரிய வேணும் OP தெரியும். OS ல இருந்து OP கழிச்சோம்னு சொன்னா இந்த PS வரும். அதுக்கு OP தெரியும். OP தெரியும் அதுக்கு PQ தெரியும். PQ தெரியும் என்றால் PQ என்பது RS. அப்ப PQ எங்கிருந்து தொடங்குறோம் என்றால் PQ சமன் RS சமன் PQ சமன் RS சமன் A sin θ. அப்ப PQ தெரியும் என்றால் இதுவும் ஒரு செங்கோண முக்கோணி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கு. இந்த செங்கோண முக்கோணியில உங்களுக்கு பீட்டா என்ற கோணத்துல எதிர்பக்கம் தெரியும். உங்களுக்கு இந்த அயல் பக்கம் வேணும். பீட்டா கோணத்துல அயல் பக்கம் வேணும் என்றால் OP சமன் எதிர்பக்கம் தெரிஞ்சு அயல் பக்கம் வேணும் என்றால் எதிர்பக்கம் தர பீட்டா என்று எழுத தெரியும். PQ என்பது A sin θ. எனவே A sin θ cot பீட்டா. எனவே A சமன் உங்களுக்கு எப்படி வரும் பார்த்தா PS என்றது OS minus OP into SR என்றது என்ன A sin θ. எனவே OS க்கு பதிலாக A cos θ minus OP க்கு பதிலாக A sin θ cot பீட்டா தர A sin θ. இப்ப உள்ள இருந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருந்து A வெளியில் எடுத்துக்கொள்வோம். இந்த A அங்க இருக்கிற A சேர்ந்தால் A வர்க்கம் sin θ into cos θ sin θ into cot பீட்டா. இது வந்து A. அப்ப இதை காட்டு சொன்னபடி அது வந்து இப்ப அடுத்த விஷயம் என்ன கேட்கிறாங்கன்னா தீட்டா சமன் பீட்டாவின் 2 ஆகும் போது A உயர்வாகின்றது எனவும் A இன் உயர்வு பெருமானம் அரை A வர்க்கம் டான் பீட்டா பை 2 எனவும் காட்டுகிறது. அப்ப நம்ம இதுக்கு வகையின் பிரயோகத்துல dA இன் கீழ் d தீட்டா காணணும். உங்களுக்கு இது வந்து A வந்து தீட்டா சார்புல இருக்குது. A வந்து தீட்டா சார்புல இருக்குது. ரைட். தீட்டா தான் மாறப்போகுது. இந்த செவ்வகம் மாற இந்த செவ்வகம் வந்து இந்த R வந்து பரிதி வழி இப்படி அசைய Q வந்து என்ன சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி அசையும். இப்ப செவ்வகங்கள் மாறிக்கொண்டு இருக்கும். அப்ப அதுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த கோணம் தீட்டா வந்து என்ன மாறிக்கொண்டு இருக்கு. ரைட். அப்படி மாறிக்கொண்டு இருக்கக்குள்ள ஒவ்வொரு செவ்வகம் வரும். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப தீட்டா வந்து பீட்டாவின் 2 ஆகும் போதுதான் A உயர்வடையும் என்று சொல்றாங்க. என காட்ட சொல்றாங்க. அதுக்கு வகையின் பிரயோகத்தில் எப்படி dA இன் கீழ் d தீட்டா மாறப்போறது தீட்டா. dA இன் கீழ் d தீட்டா என்ன வரும் A வர்க்கம் sin தீட்டாட வகையீடு cos தீட்டா. ரைட். cos தீட்டா மைனஸ் sin தீட்டா cot பீட்டா. திரும்ப A வர்க்கம். ரைட். இப்ப sin தீட்டா வச்சுட்டு அல்லது A வர்க்கத்தை நீங்க என்ன செய்யலாம் மொத்தமாக பொதுவாக வச்சுக்கொள்ளலாம். ரைட். இப்ப நான் என்ன செய்திருக்கேன் இந்த பிராக்கெட்டை வச்சுட்டு sin தீட்டாவை வகையிட்டேன். இப்ப sin தீட்டாவை வச்சுட்டு அந்த பிராக்கெட்டை வகையிடுவோம். பிராக்கெட்டை வகையிட்டால் என்ன வரும் cos தீட்டாட வகையீடு மைனஸ் sin தீட்டா மைனஸ் sin தீட்டாட வகையீடு மைனஸ் sin தீட்டாட வகையீடு மைனஸ் அப்படியே இருக்க sin தீட்டாட வகையீடு cos தீட்டா into cot பீட்டா. இப்படிதான் வரும். இப்ப இதுல A வர்க்கம் இங்க cos வர்க்கம் தீட்டா sin வர்க்கம் தீட்டா
அடைப்பு நீக்கலாம். அடைப்பு நீக்கம் என்ன? இங்க cos வர்க்கம் தீட்டா sin வர்க்கம் தீட்டா, இங்க மைனஸ் sin தீட்டா cos தீட்டா cot b மைனஸ் sin தீட்டா cos தீட்டா cot b. எனவே மைனஸ் 2 மடங்கு sin தீட்டா cos தீட்டா இன்டு cot b என்று வரும். cot பீட்டா என்று வரும். எனவே இது எப்படி வரும் என்றால் a வர்க்கம் cos 2 தீட்டா cos 2 தீட்டா sin 2 தீட்டா தர cot b என்று வரும். எனவே உயர்வு அல்லது இழிவில் உயர்வு இங்க திரும்பட் புள்ளி இல்ல, கிராஃப்ல தான் திரும்பட் புள்ளி. இப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம்? உயர்வு அல்லது இழிவு ரெண்டு தான் இருக்கு. அல்லது இழிவு dA over d theta சமன் 0. ரைட்? அப்ப இங்க cos 2 தீட்டா sin 2 தீட்டா into cot பீட்டா சமன் 0. எனவே cos 2 தீட்டா சமன் sin, இந்த a வர்க்கம் எல்லாம் சுருக்கப்பட்டு போயிடும், அதெல்லாம் விட்டு தான் எழுதுறது. cot பீட்டா. எனவே cot 2 தீட்டா சமன் cot பீட்டா. எனவே 2 தீட்டா சமன் பீட்டாவின் பீட்டா. எனவே தீட்டா சமன் பீட்டா பை 2. அப்ப நம்ம இப்ப என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம் சொன்னா உயர்வு அல்லது இழிவு, உயர்வாகவும் இருக்கலாம் அது இழிவாகவும் இருக்கலாம். அந்த இடத்துல தீட்டா வந்து பீட்டா பை 2. ஆனா அவங்க குறிப்பிட்டு கேட்கிறது என்ன? தீட்டா சமன் பீட்டா பை 2 ஆகுனா அது உயர்வடையும் என்று காட்டணும், அல்லது உயர்வடையும் போது தீட்டா சமன் பீட்டா பை 2 என்று காட்டணும். அப்ப நம்ம இதுக்கு ஒரு அட்டவணை போடணும். இப்ப இது உயர்வு தான் என்றதை காட்டணும். எப்படி காட்டுறது? தீட்டா சமன் பீட்டா பை 2. இதுல வந்து தீட்டா, இது பீட்டா பை 2. அப்ப தீட்டாட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட அதிகமாகவும் பீட்டா பை 2 விட குறைவாகவும் இருக்கு. இந்த பகுதிக்குள்ள தீட்டாட பெருமானம் பீட்டா பை 2 விட அதிகமாகவும் பீட்டாவை விட குறைவாகவும் இருக்கு. அந்த வரைவுல கீதமாய் மைனஸ் முடிவிலுக்கும் பிளஸ் முடிவிலுக்கும் இடையில சும்மா வந்து என்ன சொல்லுவோம், அப்படியே போட்டு விடுறேன். அந்த வரைவுல செய்த ஞாபகத்துல இன்னும் பிராக்டிகலா யோசிப்போம். தீட்டா எடுக்கக்கூடிய மிக குறைஞ்ச பெருமானம் 0. தீட்டா அதிகரிச்சு வந்து பீட்டாவை தாண்டி போக முடியாது. அப்ப தீட்டா என்பது பூஜ்ஜியத்துக்கும் பீட்டாக்கும் இடையில தான் இருக்கு. அப்ப நீங்க அதை யோசிக்கணும். பீட்டா பை 2 விட குறைவாண்டா, பீட்டா பை 2 விட குறைவு பூஜ்ஜியத்துக்கு இடையில. பீட்டா பை 2 விட அதிகம் வேண்டாம், அதை விட அதிகம் ஆனா பீட்டாவை விட குறைவு. இப்படி இருக்கக்குள்ள dA over d theta, இது நம்ம பிளஸ்ஸா மைனஸா இருந்ததை வச்சு கொண்டுதான் இது உயர்வா இழிவான்னு தெரியும். ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்? இதுக்குள்ள ஷார்ட்கட் இருக்கு. கேள்வியில வந்து அது உயர்வுதான் என்று சொல்லியிருக்காங்க. ஏ உயர்வடையும் என்று சொன்னா உயர்வடைகிறதுக்கு தீட்டா சமன் பீட்டா பை 2 உயர்வடைகிறதுக்கான ஷேப் எப்படி இருக்கணும்? ஏ வந்து என்ன செய்ய வேணும்? இங்க ஏ வந்து உங்களுக்கு எப்படி அதிகரிச்சு குறைய வேணும். அப்ப அதிகரிச்சு குறைஞ்சால் அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம்? உயர்வு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் dA d theta பிளஸ் ஆக இருக்கும். குறைவடைய வேண்டும் என்றால் dA d theta மைனஸ் ஆகிருக்கும். இல்லாட்டி இதெல்லாம் கொண்டு இங்க போட்டு செக் பண்ணுவோங்க. செக் பண்ணி பாக்குறதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு அவ்வளவுக்கு டைம் இருக்காது. அப்ப அதுக்காக தான் என்ன சொல்லுங்க, இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி தீட்டா சமன் பீட்டா பை 2 dA over d theta தீட்டா சமன் பீட்டா பை 2 A வந்து உயர்வடையும். இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு சொல்லலாம். தீட்டா சமன் பீட்டாவின் கீழ் 2 A உயர்வடையும். கேள்வி என்னன்னு சொன்னால் A இன் உயர்வு பெருமானத்தை காண்க. A இன் உயர்வு பெருமானம் என்று சொன்னால் இங்க எப்படி பாருங்க, A மேக்சிமம் A மேக்சிமம் சமன் அப்படி வரும். A க்கான சமன்பாடு இங்க இருக்கு. இதுல A வர்க்கம் sin பீட்டாவின் கீழ் 2 இங்கே cos பீட்டாவின் கீழ் 2 மைனஸ் sin பீட்டாவின் கீழ் 2 cot பீட்டா.
இப்படி வரும். காட்டுச்சோன விடை இருக்கா பாருங்க. காட்டுச்சோன விடையில இருக்கா அரை ஏ வர்க்கம் டான் பீட்டா பை 2 காட்டுறேன். அரை ஏ வர்க்கம் டான் பீட்டா பை 2 ஒருக்கா கவனிச்சீங்களா? இங்க ஏ வர்க்கம் சரிதானே, இங்க சைன் பீட்டாவின் கீழ் 2 இருக்கு. காட்டுச்சோன விடை எப்படி என்று சொன்னால் அரை ஏ வர்க்கம் அரே ஏ வர்க்கம் டான் பீட்டா பை 2. டான் பீட்டா பை 2 வரணும்னா சைன் பீட்டா பை 2 இன் கீழ் கொஸ் பீட்டா பை 2 வரும். இப்படி வந்தா தான் நீ டான் பீட்டா பை 2 வரும். அப்ப யோசிக்காம இங்க கொஸ் பீட்டா பை 2 போட்டால் இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க ஒரு கொஸ் பீட்டா பை 2 போடணும். நான் என்ன செய்யறேன்னா இங்க போட வேண்டிய கொஸ் பீட்டா பை 2 தூக்கி பிராக்கெட்டுக்குள்ள போட்டு விட்டால் கொஸ் வர்க்கம் பீட்டா பை 2 மைனஸ் சைன் பீட்டாவின் கீழ் 2 ரைட் கொஸ் பீட்டாவின் கீழ் 2 நம்ம ஒரு கொஸ் பீட்டா பை 2 உள்ள பெருக்கிறோமே அது தர கொட் பீட்டா. எனவே இங்கு ஏ வர்க்கம் டான் பீட்டா பை 2 சரி. இப்ப கீழே இப்ப அரை ஒன்று வரணும். என்ன அவங்க காட்டுக்கான விடையின்படி அரை ஒன்று வரணும். அப்ப இங்க அறைய போட்டோம்னால் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு 2 போடணும். ஏன்னா இந்த அரை நம்ம தான் உருவாக்கணும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு 2 போடணும். அந்த 2 தூக்கி நான் இந்த பிராக்கெட்டுக்குள்ள போடுறேன். 2 கொஸ் வர்க்கம் பீட்டாவின் கீழ் 2 சைன் 2 சைன் பீட்டாவின் கீழ் 2 கொஸ் பீட்டாவின் கீழ் 2 எனக்கு சைன் பீட்டாவாக மாறும். இங்க இருந்து 2 இந்த 2 உள்ள வரக்குள்ள 2 சைன் பீட்டாவின் கீழ் 2 கொஸ் பீட்டாவின் கீழ் 2 அதைத்தான் சைன் பீட்டா என்று எழுதுவோம். இங்கு கொட் பீட்டா என்பது கொஸ் பீட்டாவின் கீழ் சைன் பீட்டா. எனவே இங்க அரை ஏ வர்க்கம் டான் பீட்டாவின் கீழ் 2 2 கொஸ் வர்க்கம் பீட்டா என்றால் 2 கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1 சக கொஸ் 2 தீட்டா. இது என்ன மடங்கு கோண வாய்ப்பாடு. அதன்படி இது 1 சக கொஸ் பீட்டா சய கொஸ் பீட்டா. கொஸ் பீட்டா கழிவட்டு போனால் இது அரை ஏ வர்க்கம் டான் பீட்டாவின் கீழ் 2. இதுதான் என்ன சொல்லுவோம் ஏயினது உயர்வு பெருமானம் இருக்கு. இதான் அவங்க காட்ட சொன்ன விடை. ஓகே, அடுத்த சீரீஸ் 2ல பார்ப்போம்.